திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தேரோட்டத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிக்கிட்டு நின்றுச்சு. பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த யானைக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா 10 ரூபா காணிக்க கொடுத்தோமா, ஆசீர்வாதம் வாங்கினோமா போயிட்டே இருக்கணும். யானைக்கு பின்னாடி போயிட்டு யானையை தொட்டு கும்பிடுறது அல்லது வாழை தொட்டு கும்பிடுறது அந்த மாதிரிலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா யானைக்கு அது புதுசாக தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அப்படியே போகிற போக்கில் யானைக்கு பின்னாடி தொட்டு கும்பிட்ற மாதிரி தொட்டுட்டு போனாங்க. பாகனாக நிற்கக்கூடிய அந்த அண்ணன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அந்த பயலை திட்டிவிட்டாங்க. அப்படியே திட்டிட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியனப்பான்னு பொதுவாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது தான் அது ஏதாவது மிரண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் யானையை எந்த வகையிலையும் தொந்தரவு செய்யாதீங்க. ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா யானை யாரையுமே தொந்தரவு செய்யாமல் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்.